வெல்கம் டு அம்சாஸ் கிச்சன். எங்கள் ஊர் ஸ்டைலில் குடல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இனி லஞ்ச் மெனு ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, மீன் பொரிச்சு, அதோட நம்ம வச்ச குடல் சால்னா சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இங்கே நான் குடல் கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நிறைய பேர் குடல் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் இதுக்கு கொஞ்சம் கூட போடணும். குடலுக்கு எப்போதுமே உப்பு கம்மியாக தாங்க செய்யணும், பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த சமயத்தில் 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 3 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் அந்த குடலோடைய ஸ்மெல்லாம் போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 டம்ளர் தண்ணி சேர்த்து குடல் நல்லா 7-8 விசில் வச்சுக்கோங்க. இப்போ குடல் வெந்ததுக்கப்புறம் 1/2 மூடி தேங்காவை நல்லா பேஸ்ட்டு பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன், அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பொதுவாக குடலில் கிரேவி தான் செய்வாங்க, இந்த மாதிரி சால்னா வச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குடல் வேகும்போது இஞ்சி பூண்டு சேர்க்க மறந்துட்டேங்க, அதை நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. குடலில் பொதுவாக கிரேவி சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி சால்னா வச்சு சாப்பிடுங்க. ஒயிட் ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு சொல புளி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக மல்லி இலை தூவி கொதிக்க வச்சு இறக்கிடுங்க, அவ்வளோதான். நம்ம வச்ச குடல் சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். குடல் பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. குடல் குழம்ப ஷூட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே என் பையன்கிட்ட என்ன பேச்சு வாங்கினேன் நீங்களே கடைசியாக இந்த வீடியோவில் பாருங்கள், மறந்துடாமல் செக் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறீங்க, சீக்கிரமே பண்ணிருக்கலாம். இந்த ஐட்டம் அந்த ஐட்டம் எவ்வளவோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ லேட் பண்ணுறீங்க.